ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வேர்க்கடலை துவையல் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு வேர்க்கடலை, ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 7 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கட் பண்ண டொமேட்டோ ஒன்று, கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஒன்று. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வேர்க்கடலை போட்டு ஒரு ஆஃப் ஸ்பூனில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் அடுப்பு ஸ்லிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சீரகமும் மிளகு போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. இப்போ தனியா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் இது வதக்கிக்கலாம். நல்லா இதில் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பூனா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.